என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பகை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. பகை. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். 1 யோவான் 2:9. ஒளியிலே இருக்கிறேன், அதாவது நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லியும் அவனுக்குள் பகை இருக்குமானால் அவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல, அவன் பொய்யன் என்று யோவான் குற்றம் சாட்டுகிறார். திருமறையின்படி பகை ஒரு கொடிய பாவமாகிறது. ஆனால் அது பெரும்பாலான கிறிஸ்தவர்களை கேட்டுக்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறது. நாம் சமாதானத்தையே விரும்பினாலும் கூட சிலர் நம்மை பகைக்கிறார்கள். சிலர் செய்யும் கொடிய காரியங்களால் நாம் பகை பாராட்டாமல் பிரிந்து நிற்க வேண்டியதாயிற்று. எப்படியிருந்தாலும் பகை பாவம்தான். அப்போஸ்தலன் யோவான் இயேசுவுக்கு அன்பான சீஷன். அது மட்டுமல்ல, அன்பை தன் நற்செய்தி நூலிலும் நிருபங்களிலும் அதிகமாய் வற்புறுத்தி எழுதுவார். 1 யோவான் 4:20-21 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அப்படி இல்லாமல் பகைத்தால் அவன் பொய்யன், அவன் கொலைபாதகன் என்று கடுமையான சொற்களால் அவனை கடிந்து கொள்கிறார். 1 யோவான் 3:15 தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆனால் நம்மில் அநேகருக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் பக்தியாய் இருப்பதும் விருப்பமாகவும் இயன்றதாகவும் இருக்கிறது. காரணம், பக்தியால் பலனடைகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். சக மனிதரிடம் அன்பு செலுத்த முடியாதபடி அவர்களது தவறுகள் நம் முன்பு பூதாகாரமாய் காட்சியளிக்கின்றன. எனவே அவர்களை வெறுக்கிறோம். கிறிஸ்துவும் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. அன்பு செலுத்தி நன்மை செய்தால் எப்பேற்பட்ட பகையும் பறந்து போகும். பகையை கொல்லுவதற்கு அன்பே சரியான ஆயுதம். அன்பு சகல பாவங்களையும் மூடும். முதலாவது பகையை மூடிவிடும். அன்பு சகல பாவங்களையும் மூடும். முதலாவது பகையை மூடிவிடும். தீர்மானம்: என்னை பகைக்கிற ஒரு சிலரையும் நண்பர்களாக்கும் வகையில் அன்பு வலை வீசுவேன்.